கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து இந்த காலை தியான நேரத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நீர் செய்த அந்த நன்மைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வசனத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக செய்தோம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்துரை நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய மக்கள், இஸ்ரவேல் மற்றும் யூதா மக்கள், அவர்களுக்கு எதிராக வருகிற அந்த கர்த்தருடைய தீர்ப்பிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டும் நிலைநிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு காண்பிக்கும் விதமாக இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. அவர்களுடைய கர்த்தர் அவர்கள் கொடுத்த அந்த நியாய தீர்ப்பானது ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் தேசத்திலே அழிவையும் உண்டாக்குது. அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டும் அவர்கள் ஒரு தேசமா ஸ்தாபிக்கப்படுவது கூடாத காரியம் அப்படிங்கிற மனநிலை எல்லாரிடத்திலும் காணப்படுது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எப்படி அதை சாத்தியமாக்குவார், கடந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார், கடந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அவர்களை உற்சாகப்படுத்திருக்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். முதல்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதே அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த இடத்துல ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் போது அவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறார். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனா இருந்தான். அப்படி இருந்த அவனை அழைத்து ஒரு தேசமாக ஆண்டவர் உருவாக்கினார். அதை இந்த இடத்துல நினைவுபடுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசம் கர்த்தருடைய அந்த நியாய தீர்ப்பின் நிமித்தமாக ஏற்பட்ட அந்த அழிவிலிருந்து மீண்டும் நிலைநிறுத்தப்படுவது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளால அந்த எண்ணம் இருந்ததுனால, அவர்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவர் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படும் முன்பு எப்படி இருந்தார்கள், அல்லது அந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவனுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல முதல்ல நினைவுபடுத்துறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கர்த்தர் அதை நினைவுபடுத்துவதன் மூலமா அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எதிர்கொண்ட அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஆறுதலான செய்தி நீங்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவீர்கள், நீங்க மீண்டும் உங்களுடைய தேசத்துல வாசம் செய்வீர்கள், உங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம 12வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் சொன்னா 13வது வசனத்துல கர்த்தர் தான் விடுவிக்கிறவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய இந்த சரித்திரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்கள் மீது அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருவதும், அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களை மீண்டும் நிலைநிறுத்துவதை நம்ம பழைய ஏற்பாட்டுல திரும்ப திரும்ப பார்க்க முடியும். ஆனா கடைசியாக அவர் நியாய தீர்க்கப்படும் பொழுது பல வருடங்கள் அவங்க தங்களுடைய தேசத்தையும் விட்டு வேற தேசத்துல போய் அவங்க குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீண்டும் வருவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முடியாத காரியம்
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், பழைய சம்பவங்களை நினைப்பூட்டுகிறார். ஸோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமது பாவத்தினாலோ அல்லது நாம் செய்த தவறான முடிவுகளாலோ நமக்கு ஏற்படும் இழப்புகள் அல்லது நமக்கு ஏற்படும் நஷ்டங்கள்ல இருந்து நிச்சயமாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை நமக்கு மீண்டும் கொடுக்க முடியும். அவரால் நம்மளை மீண்டும் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல, கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்தி இருக்கிறார், கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், எந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கறத நாம நினைவு கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் தேவனை சந்தேகிப்பதற்கு பதிலாக நாம் என்ன அப்படிங்கறத நாம ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஸோ நம்முடைய இக்கட்டான நேரங்கள்ல அதை நாம் நினைவுபடுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆனா சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக, அல்லது இந்த சூழ்நிலையிலும் கடந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்தது போல இப்பொழுதும் செய்வார் அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு பதிலாக, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சோர்வு மனப்பான்மையை நமக்குள்ளாக உருவாக்கி நாம் தேவனை தேடுவதற்கு பதிலாக பரிகாரங்களை தேடுகிறவர்களாகவும், தேவனிடத்திலே நாம் மனம் திரும்புவதற்கு பதிலாக நம்மளை நாமே குற்றப்படுத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகிறவர்களாகவும் இந்த சூழ்நிலைகளை சாத்தான் அவனுக்கு சாதகமாகவும் நமக்கு எதிராகவும் பயன்படுத்துவதிலே அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நிச்சயமா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாற்றினார், எப்படி நம்முடைய தேவைகளை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி நாம நினைவு கூறுவது, கடந்த நாட்கள் கர்த்தர் செய்த காரியங்களை நினைவு கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு காரியம். ஒரு 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 புக் வாசித்துக்கிட்டு இருந்தா அந்த புக்ல அந்த புக்கை எழுதினவர் இப்படியாக சொல்லினார், நான் டெய்லி ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்திருக்கான்னு சொல்லி அந்த நாள்ல கடைசியில நான் உட்கார்ந்து எழுதுவேன். ஆனா ஒரு சில நாட்கள் எழுதின பிறகு நான் அதை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா டெய்லி மேக்சிமம் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது, அதாவது நன்றி தெரிவிக்கிற அந்த காரியங்கள் ஒரே மாதிரியா தான் இருக்கும், அது ரொம்ப வேறுபாடுகள் இருக்காது அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு ஒரே காரியங்களுக்காக மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது அநேக இடத்துல காணப்படுவதில்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயமாக கஷ்டமான சூழ்நிலைகள்ல நாம் அவரை சார்ந்திருப்பதற்கு, நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ நாம எந்த சூழ்நிலையிலும் கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நல்ல ஆங்கிலத்துல கூட ஒரு பாமாலை பாடல் ஒன்று இருக்குது, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொன்றாக பெயர் சொல்லி அதை நாம் நினைவு கூறும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் சோர்ந்து போகாமல், ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் இருப்பதற்கு அவைகள் நமக்கு உதவியாக
இருக்கும். இப்படி கஷ்டமான சூழ்நிலைகள்ல நாம் நம் தேவனை சார்ந்து கொள்வது மட்டும்தான் நமக்கு ஆறுதலான ஒரு விஷயம். நாம் 12வது வசனத்துல வாசிக்கலாம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? சோ இப்போ இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய எதிராளியை குறித்து அவங்க பயப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு என்ன நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ அவன் ஒரு மனுஷன், அவன் எவ்வளவு வல்லமையானவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு முடிவு இருக்குது. நிச்சயமா ஒரு நாள் இந்த உலகத்துல அவன் மரித்து போவான், இல்ல அவன் அழிந்து போவான். ஆனா நமக்கு உதவியா இருப்பது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர். நமக்கு எதிராளியா இருக்கிற அந்த மனிதனை விட நம்மளோடு இருப்பவர் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பல நேரங்கள்ல நாம நம்முடைய ஆண்டவரை விட நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக நமக்கு தோன்றுகிறது, அல்லது நம்முடைய ஆண்டவரை நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவரால் தீர்வு காண முடியாது, அல்லது நம்முடைய பிரச்சனை நம்முடைய ஆண்டவரோட பெரிதாக நாம அதை நம்ம அந்த ஒரு அதை நம்ம வாய் திறந்து சொல்லலாம் கூட, நம்ம அந்த எண்ணங்கள், நம்முடைய அந்த செயல்பாடுகள் என் பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் நம்ம செயல்படுறோம். ஸோ நாம எல்லா சூழ்நிலையும் நாம் நினைவு கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆறுதல் அடைவதற்கு தேவையான காரியம், நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தை படைத்து அதை நிர்வகிக்கிறவர், அதை போஷித்து பராமரித்து வருகிறவர். ஸோ நமக்கு எதிராக இருக்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு புல்லுக்கு ஒப்பானவன். அவன் ஒரு சாதாரண மனிதன். ஸோ அதனால நாம அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படிப்பட்டதான நேரத்துல நம்ம ஆண்டவரை மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம பிரச்சனையின் நேரத்துல ஆண்டவரை மறந்துடுவோம். இந்த சென்ஸ்ல ஆண்டவர் நமக்கு பழைய காலங்கள்ல செய்திருக்கிற நன்மைகளை மறந்து அவரை நாம கேள்வி கேட்கிறோம். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல வழி நடந்து வந்தப்போ இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி தெரிவித்ததை விட அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆண்டோருக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் முறுமுறுத்ததுதான் அதிகமாக எழுதப்பட்டது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அல்லது பிரச்சனைகள் வரும்பொழுது கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்தித்தார், அவர்களை எப்படி போஷித்தார், சத்துருக்களிடமிருந்து எப்படி அவர்களை காப்பாற்றினார் அப்படிங்கறத அவங்க நினைவு கூற மறந்து ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆறுதலை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நம்மோடு இருக்கிற அந்த தேவன், நம்மளை அழைத்திருக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார் அப்படிங்கிறத நாம அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, அதை அனுபவித்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆறுதல். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம நம்முடைய எதிரிகளை பார்த்து நம்முடைய சமாதானத்தை இழந்து போகக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. மாறாக நாம் தேவனிடத்தில் தஞ்சம் அடையும் பொழுது அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு சரியான வழியை காண்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஸோ
ஸோ நாம் நம்முடைய பிரச்சனையான நேரங்கள்ல நமது தேவனை நமக்கு புகலிடமாகவும் நமக்கு ஒரு ஆறுதலாகவும் நாம் அவரை அண்டிக் கொள்வோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னா 13வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது. சாரி 14வது வசனம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடைங்களை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஸோ இந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த நியாய தீர்ப்பானது மிகப்பெரிய, நம்ம 2 நாளாகவும் கடைசி அதிகாரங்களை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நிச்சயமா தெரியும் எப்படிப்பட்ட ஒரு அழிவு யூதா மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து மீண்டுமாக அவர்கள் கொண்டு வரப்பட்டு ஒரு தேசமாக அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டார்கள். ஸோ நம்மை விடுவிக்கிறவர் கர்த்தர். ஒருவேளை சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எந்த விதமான சாத்திய கூறுகள் நமக்கு நம்ம கண்ணில் படாம இருக்கலாம். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நமக்கான நன்மையான திட்டங்களை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஸோ நம்ம இந்த யூதா மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ராஜ்யங்கள் மாறுது, ராஜாக்கள் மாறுறாங்க. ஸோ அவைகளின் ஊடே ஆண்டவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ராஜாக்கள் மத்தியிலே ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆண்டவர் பயன்படுத்துறாரு. எருசலேம் நகரம் மீண்டும் கட்டப்படுவதற்கும் யூதா மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போவதற்கு. ஸோ கர்த்தர் நம்மை விடுவிக்கிற அந்த காலம், அது சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மாறானதாக இருந்தாலும் கூட அவைகளின் ஊடே ஆண்டவர் நிச்சயமா தம்முடைய திட்டத்தை செயல்படுத்த அவர் வல்லவர். ஸோ ஒருவேளை நமக்கு நம்முடைய பார்வைகள்ல சூழ்நிலை சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனா நம்ம சூழ்நிலைகளை வைத்து நமது தேவனை நாம மட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவனுடைய செயல்பாடுகளை நம்ம முழு வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா நம்மளால அறிந்து கொள்ள முடியும். பல சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் தமது மக்களை எப்படி காப்பாற்றி இருக்கிறார், எப்படி அவர்களை வழி நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாவமானதாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக அவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையானது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ அவருக்கு நம்மை விடுவிக்க கூடாதபடிக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடையாக இல்லை. ஸோ நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் ஆண்டவரை விசுவாசிப்பது மட்டும்தான், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது, ஸோ அவருடைய செயல்களை விசுவாசிப்பது, எதிர்மறையான சூழ்நிலையிலும் நாம் அவரை சார்ந்து கொள்வது என்பது நிச்சயமாக அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இஸ்ரேல் மக்கள் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோம். அவருடைய ஆறுதலையும் விடுதலையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். ஸோ சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும், அதன் மத்தியிலும் நமது தேவன் அதையெல்லாம் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவில் கொள்வோம். நிச்சயமாக நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய நன்மையை காணும் வரை
நாம் தொடர்ந்து ஓட அது நமக்கு உதவியாகும். கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்டதனை கிருபையை அருள்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத போதும் நீர் அவர்களை வழிநடத்தி, அவர்களை காப்பாற்றி, அவர்களை மீண்டும் நிலைநிறுத்தி, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி நீர் எங்களை நிலைநிறுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக எங்களுடைய விசுவாசத்தை நீர் உறுதியாக்கும்படியாக செய்வீர். கடந்த நாட்களிலும் நீர் இதே போல அநேக காரியங்களை செய்திருக்கிறீர். அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் மறந்து போகாமல் நினைவில் கொள்ள, நீர் எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை அழைத்தவர், எங்களை பிரித்து எடுத்தவர் என்பதை நாங்கள் நினைவு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக செய்தி. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்திலே தொடர்ந்து உற்சாகமாக ஓட செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாக செய்கிறோம். இந்த நேரத்திலோட கர்த்தாவே, கல்வர்த்த ஊழியங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மட்டுமாக தாங்கி வழிநடத்தினீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வழிநடத்துதல் இருக்கும்படியாக செய்து ஊழியத்தில் ஈடுபட்டிருக்க ஒவ்வொரு ஊழியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களோடும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக செய்து எல்லா குறைகளையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றி அருளும்படியாக செய்து ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியும். ஊழியங்கள் இன்னும் அதிகமாக விருத்தி அடையத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அருளும்படியாக செய்து இந்த ஊழியத்தை முன்னிட்டு நடத்துகிற ஆட்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செல்லுடைய கரம் அவர்களோடு குறைந்து முடியும். இந்த நாள் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். எல்லாவற்றையும் தாழ்த்துடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் நல்ல தகவல். ஆமென்.